வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மத்திய கிழக்குக்கான $1 பில்லியன் அமைதி திட்டம். ஆனா இது நிஜமாவே ஒரு தீர்வா இல்ல வெறும் கண் துடைப்பா? இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வந்திருக்கு. வாங்க இந்த சர்ச்சைக்குரிய திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆதாரங்களோட அலசி பார்க்கலாம். ஒருவரை பலமா அடிச்சுட்டு அந்த காயத்துக்கு தானே மருந்து போடுற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வரியே நாம பார்க்க போற இந்த அமைதி திட்டம் மேல இருக்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை தெளிவா சொல்லிடுது. அப்போ இது ஒரு நேர்மையான முயற்சிதானா இல்லையா? இந்த திட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? இது வேற யார்கிட்ட இருந்தும் இல்ல, டொனால்ட் ட்ரம்போட ஒரு கூட்டாளி கிட்ட இருந்து நேரடியா இந்திய பிரதமருக்கே ஒரு கடிதமா வந்திருக்கு. இந்த திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த அமைதி வாரியம் தாங்க. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டா, காசா சண்டைய முடிக்கணும், ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கணும், அப்புறம் அந்த பகுதியே திரும்பவும் கட்டி எழுப்பணும்னு ரொம்ப பெருசா சொல்றாங்க. சரி, இந்த வாரியத்தோட பிளான்ல 4 பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு புது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ரெண்டாவது ஒரு டெம்பரரி கவர்மெண்ட், மூணாவது காசாவை முழுசா ரீபில்ட் பண்றதுக்கு ஃபண்டிங், கடைசியா அரப் நாடுகள், இஸ்ரேல், ஐரோப்பான்னு எல்லா தலைவர்களையும் ஒன்னா கொண்டு வரது. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே பல வருஷமா தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை கொண்டுது. இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமா? இப்போ இந்த திட்டத்தோட பண விஷயத்துக்கு வருவோம். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப சர்ச்சையானதுமான ஒரு பகுதி. இந்த அமைதி வாரியத்துல ஒரு மெம்பர் ஆகணும்னா அதுக்கு விலை என்ன தெரியுமா? 3 வருஷத்துக்கு $1 பில்லியன். அதாவது இந்தியாவா இருந்தாலும் சரி, வேற எந்த நாடா இருந்தாலும் சரி, இந்த பிரம்மாண்டமான தொகைய கட்டாயமா கட்டணும். இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியம். இது நிஜமாவே அமைதிக்கான திட்டமா இல்ல ஒரு பிசினஸ் டீலா? வாங்க இந்த ஆதாரம் இதை எப்படியெல்லாம் அலசுதுன்னு பார்க்கலாம். இந்த பிளான்ல இருக்கிற முதல் பெரிய சிக்கலே இது ஐக்கிய நாடுகள் சபைய, அதாவது UN கையாள்ற விதம்தான். நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். UN ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அமைதி வாரியத்துக்காக ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணி வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. UNோட திட்டம் அதோட பாதுகாப்பு சபை கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா இந்த புது திட்டம் UN சுத்தமா ஓரங்கட்டிட்டு தனியா ஒரு அமைப்பா இயங்க பாக்குது. அதுவும் இல்லாம UN திட்டத்துல மெம்பர்ஷிப் ஃபீஸ் கிடையாது. ஆனா இங்க $1 பில்லியன் கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்போ இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த திட்டம் UN முழுசா ஃபெயிலியரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அத முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுது. சரி, இப்போ விஷயத்தை இந்தியா பக்கம் திருப்புவோம். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இந்த இன்விடேஷனை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். இப்போ இந்தியா சைட்ல இருந்து யோசிப்போம். அவங்க ஏன் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க? சிம்பிளா சில கேள்விகள் இருக்கு. 1, இந்த $1 பில்லியன் முதலீடு செஞ்சா நமக்கு என்ன ரிட்டர்ன்? 2, நம்மளோட 2 ஸ்டேட் சொல்யூஷன் பாலிசிக்கு இது செட் ஆகுமா? 3, பாலஸ்தீனம் இந்த பிளானை எப்படி பாக்குது? ரொம்ப முக்கியமா, அமைதி வரும்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் ஒருவேளை ஆட்சிக்கு வரலனா இந்த பிளானோட நிலைமை என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாம இந்தியா எப்படி இதுல சேரும்? இந்த ஆதாரத்தோட முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு. இந்தியா இந்த திட்டத்துல சேரவே சேராது. ஏன் அப்படின்னா, இதுல எந்த ஒரு லாபமும் இல்ல, இது ஒரு ஜோக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த மாதிரி எந்த அமைதி திட்டமோ ஏன் உருப்படாதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா நம்புது. அதுக்கான காரணங்களை இப்ப பார்க்கலாம். இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதம் ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. அது என்ன சொல்லுதுன்னா, கடைசியில இஸ்ரேல் இல்லனா பாலஸ்தீனம் 2ல 1 தான் மிஞ்சும். இந்த சண்டைய அது ஒரு 0 சம் கேமா பாக்குது. சமாதானம் ஏன் வராதுன்னு இந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது. சித்தாந்தம், டெக்னாலஜி, மிலிட்டரி சப்போர்ட்னு பல விஷயங்கள்ல இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதனால பேச்சுவார்த்தைக்கு இடமில்லைன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. இஸ்ரேலோட இன்னிய பாலிசிகளுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷ வரலாற்று போராட்டங்கள் இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு முடிவும் அவங்க எப்படி உயிர் வாழ போறாங்கங்கிற அடிப்படையில தான் எடுக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். உயிர் வாழ்தல் அப்படின்னு அடிப்படை பிரச்சனையே தீர்க்காம எந்த அமைதி திட்டமாவது உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா? இதுதான் இந்த ஆதாரத்துல எழுப்பப்பட்டிருக்கிற முக்கியமான கேள்வி. இது நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்குது.